ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வெங்காயம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் வெங்காயம் எந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்களோ அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் இது போல் நான் ட்ரே எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு இல்லை நம்ம மிக்ஸி ஏதாச்சும் நம்ம வாங்கும்போது அட்டை வரும் இல்லையா, அந்த மாதிரி அட்டையை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வெங்காயம் ஃபுல்லாகவே இது போல் நீங்கள் வெங்காய காம்பு கீழே படுற மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுன்னா நமக்கு வெங்காயம் ஈரத்தன்மை இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாக நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, அட்டை நம்ம போட்டுக்கிட்டால் நமக்கு ரொம்ப நாளைக்கு வெங்காயம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டு அரிசி இல்லை ரேஷன் அரிசி எந்த அரிசி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தூவிட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நமக்கு வெங்காயம் வேஸ்ட்டே ஆகாது. சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் கெட்டுமே போகாதுங்க. நமக்கு வெங்காயம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம இன்ஜினை நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்னா இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நமக்கு கத்தி எதுவுமே வேண்டாம், ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் சின்ன துண்டலுக்கும் மட்டும் இஞ்சி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ இஞ்சி வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு கப்பில் கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துருக்க இஞ்சி ஃபுல்லாகவும் நீங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி இருக்குல்லையே, இந்த இஞ்சியை நீங்கள் ஸ்பூன் வச்சு அழகாக நீங்கள் சீவினா போதுங்க. அந்த தோல் எல்லாமே நமக்கு அழகாக வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த இஞ்சி தோல் மட்டுமே நமக்கு வந்துடுங்க. நமக்கு இஞ்சி எதுவுமே நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. இந்த மாதிரி நமக்கு க்ளீன் பண்ணும்போது கையில் எங்கேயுமே நமக்கு கட்டும் ஆகாது. ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் இல்லைங்க, எவ்வளோ இஞ்சியாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப சட்டு நம்ம இஞ்சி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எல்லா பக்கமும் இந்த ஸ்பூன் வச்சு இஞ்சி ஃபுல்லாகவும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்களே பாருங்கள், நான் கத்தி எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் ஸ்பூனை வச்சு எல்லா பக்கம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி இந்த கப்பு நம்ம சைடில் வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு டைம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இஞ்சி நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இஞ்சி க்ளீன் பண்ணி பாருங்கள். வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். கத்தி இல்லாமல் அழகாக நீங்கள் ஸ்பூன் வச்சு எவ்வளோ இஞ்சி வேணாலும் சரிங்க க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம லெமன்லாம் வாங்கி அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா நமக்கு லெமன் 1 மாதத்துக்கு மேலானாலும் சரிங்க, லெமன் மேலே நமக்கு கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் நீங்கள் எப்படி நீங்கள் வச்சிங்களோ அதே போல் நீங்கள் 1 மாதம் வச்சு நீங்கள் பார்த்தாலுமே நமக்கு நல்லா நிறம் மாறாமல் வாசனை மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் இல்லை நீங்கள் நார்மல் பேப்பரை எந்த பேப்பரும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. பேப்பர் நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு லெமனுமே நீங்கள் பேப்பர் உள்ளுக்குள்ளே அழகாக நீங்கள் இது போல் நல்லா நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் அழகாக நான் இந்த பேப்பரை வச்சு ஃபுல்லாகவே நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் எவ்வளோ லெமன் வச்சுருக்கீங்களோ அத்தனை லெமன் ஃபுல்லாகவே நீங்கள் பேப்பர் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் பிளாஸ்டிக் டப்பெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவை வேஸ்ட்டு பண்ணாமல் இது போல் நீங்கள் லெமன்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு எப்போதும் போல் நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணால் போதும். 1 மாதத்துக்கு மேலானாலும் சரிங்க, நமக்கு கலர் மாறாது, ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்கும். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஸ்டீல் வாட்டர் கேன் இல்லைனா பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாட்டர் கேன்லாம் ஸ்கூல் குழந்தைங்க இல்லை ஆஃபீஸ் போல் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம தண்ணி குடித்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு அடிக்கடி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை மறக்காமல் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வாட்டர் கேன் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நான் அரிசி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த அரிசியெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. கொஞ்சம் போல் அரிசி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமனில் புழிஞ்சதுக்கப்புறம் லெமன் தூள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லெமன் தூள் 1 போல் போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் போல் மட்டும் லைட்டாக சுடு பண்ண தண்ணி நான் ஊற்றிக்கிட்டுங்க. இது போல் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலை நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குல்லையே, அந்த தண்ணி ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம ஊற்றிடலாங்க. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே நமக்கு பேட் ஸ்மெல்லு, அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே நமக்கு போயிருக்குங்க. தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு ஒரு டைம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சுத்தமாக நீர்ச்சித்தன்மை வாசம் இருக்காது, பேட் ஸ்மெல் எதுவுமே நமக்கு இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வெண்டைக்காய் வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கட் பண்ணி வச்சு வெண்டைக்காய் நம்ம பொரியல் செஞ்சாலும் சரி, குழம்பு நம்ம செஞ்சாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தெடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வறுத்தெடுக்கும்போது நமக்கு நிறைய வளர்ப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த வளர்ப்பு தன்மை போகிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுக்க வெண்டைக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் கல்லுப்பு இல்லை நீங்கள் தூளுப்பு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு 1 நிமிஷம் போல் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நம்ம 1 நிமிஷம் போல் அழகாக நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. 1 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மேலே இருக்கிற கொழுப்பு தன்மை எல்லாமே நமக்கு போயிடுங்க. வெண்டைக்காய் பார்க்கவே நல்லா சுத்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொழுப்பு தன்மை எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலை மடிக்கனாவே நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சேலை நிறைய பேருக்கு மடிக்கவும் தெரியாது. அப்படி நம்ம சேலை நம்ம மடிச்சு வச்சாலும் கச்சா முச்சை நம்ம மடிச்சு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சு வைக்காமல் இது போல் அழகாக நீங்கள் மடிச்சு வைக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கலாங்க. சேரீட ஒரு பக்கம் கார்னர் எடுத்துக்கலாங்க. சேரீ கார்னரில் அகலமான தோசைக்கை பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேரீ ஓரமாக தோசைக்கை நீங்கள் வச்சதுக்கப்புறம் அந்த சேரீ மேலே நீங்கள் கரெக்டாக தோசைக்கை ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிக்கணும். நம்ம ரோல் பண்ணிட்டு வரும்போது அந்த சேரீ தோசைக்கை ரெண்டுமே நம்ம நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சிக்கணுங்க. இது போல் நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கை ஃபுல்லாகவும் நம்ம சேரீ ஃபுல்லாக நல்லா டைட்டாக நம்ம சுற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், சேரீ ஃபுல்லாகவும் நம்ம சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு சேரீயோட லாஸ்ட்டு எண்டுக்கு நம்ம வந்துட்டுங்க. இது போல் நல்லா நீங்கள் மடிச்சதுக்கப்புறம் இந்த சேரீ நல்லா லென்த்தாக நீங்கள் கீழே விட்டு இது போல் நல்லா நீங்கள் உதறி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சேரீ உள்ளுக்குள்ளே மடிப்பில் நமக்கு நீட்டாக உக்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரீ எடுத்து நீங்கள் சோபா மேலே போட்டுக்கலாங்க, இல்லை நீங்கள் கட்டில் மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் சேரீ ஃபுல்லாகவே நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த சேரீ உள்ளுக்குள் நம்ம மடிக்கிறதுக்காக தோசைக்கை வச்சோம் இல்லையா, அந்த தோசைக்கையை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. பாருங்கள், தோசைக்கையை நம்ம வெளியில் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரீ இருக்கு இல்லையா, இந்த சேரீயை நீங்கள் அழகாக நீட்டாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நான் சேலை ஃபுல்லாகவே அழகாக நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேலையை நம்ம மடித்து வச்சுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேலையை 2ஆக நம்ம மடித்து வச்சுக்கலாங்க. மடிக்கும்போது சேரீ ஃபுல்லாகவும் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 பக்கம் நமக்கு சேரீ ஈவனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மடிப்பு போல் நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சு பாருங்கள். மடிக்க தெரியாதவங்களும் அழகாக 2 பேரும் சேலை கொடுத்தாலுமே அழகாக சலிப்பே இல்லாமல் மடித்து வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் மடித்து வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.